ஆதியாகமம் 32 அதிகாரம் 7. பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டேன். இங்க யாக்கோபுடைய ஒரு மனுஷன் உங்களுக்கே தெரியும். அந்த மனுஷனை இப்ப எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பாருங்க. மிகவும் பயம் பிடிச்சிருக்கு, வியாகுலப்படுறான் மனுஷன். எதனால ஒரு மனுஷனுக்கு பயம் அதிகமா பிடிக்குது? எதனால ஒரு மனுஷனுக்கு வியாகுலம் அதிகமா வருது? நீங்க நல்லவங்களா இல்லைன்னா உங்களுக்கு பயம் பிடிக்கும். நீங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி பாருங்க, நிம்மதியா இருக்க முடியாது. எத்தனை பேர் துரோகம் பண்ணிருக்கிறீங்க, எத்தனையோ விதத்துல ஏமாத்துறீங்க. தேவனை ஏமாத்துறீங்க, குடும்பத்தாரை ஏமாத்துறீங்க, வேலை செய்ய இடத்துல ஏமாத்துறீங்க. நிம்மதியா வாழ முடியுமா? வாழவே முடியாது. இங்க யாக்கோபு பயப்படக்கூடிய சூழ்நிலை பிடிக்கும், வேகம் அடையறான். காரணம் என்ன? தன் சகோதரனை ஏமாத்து, தன் சகோதரனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை வஞ்சித்து மனுஷன் எடுக்கிறான். நிம்மதியா வாழ முடிஞ்சிச்சா? வாழ முடியல. ஏமாத்துக்கு காரணமா இருந்த தாயை பிறகு பார்க்க முடிஞ்சிச்சா? பார்க்கவே முடியல. இங்க பாருங்க, உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. அப்ப அந்த தாய் பையனை தப்பு பண்ண வச்சுட்டு எங்க அனுப்புறாரு? மாமா வீட்டுக்கு. சில நாள், எவ்வளவு நாள் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. யாக்கோபு திரும்பி வரும்போது ஆளு மண்ணுக்குள்ள போயாச்சு. கவனமா இருங்க. யாக்கோபு அங்க ஓடினார், போயிட்டு 2 நாள் வந்துடலாம், அங்க நல்ல உபசரிப்பாங்க. மாமனாரு யாக்கோபு காட்டிலும் 1 மடங்கு மேலதான். 20 வருஷம் ஏமாத்துக்கு மேல ஏமாத்து. ஆதியாகமம் 31 அதிகாரம் 41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 20 வருஷம். அதுலயும் சம்பளம் எப்படி? 10 முறை மாத்தினாரு. யாக்கோபுக்கு போதும் போதும் ஆகி போனார். நினைச்சாரு மாமா வீட்டுக்கு போனா நம்மள ராஜா மாதிரி வச்சிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே ராஜா மாதிரி ஆண்டவர் வைக்க செய்திருப்பாரு. ஏமாத்தவங்க போயிருந்தான். ஏன்னா பிறகு பிந்தி வரும்போது லாபான் யாக்கோப இழுத்துட்டு போலான்னு பார்த்தான். தேவன் எச்சரித்தார். அப்போ அதே தேவன் 20 வருஷம் யாக்கோபு ஏமாத்தப்படுறதுக்கு மேல ஏமாத்தப்படும் போது எங்க போனாரு? ஏசாவுக்கு வலி கொடுத்தாலா நீ வலி அனுபவி, ஏசாவுக்கு வேதனை கொடுத்தாலா நீ வேதனை அனுபவி. நீ யாரா வந்துருப்பா? நீ பிற்காலத்துல நான் யாக்கோபின் தேவன் எல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் அவருக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நீதி உள்ள தேவன். கொஞ்சம் தேவபயம் உள்ளவங்களா இருங்கய்யா. உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதம் தருவேன்னு சொன்னா அது ஒரு மனுஷனும் எடுக்க முடியாது. அதை வேற விதத்துல ஆண்டவர் தருவார். ஆனா அடுத்தவங்களுக்குள்ளதை ஏமாற்றி வாங்குறீங்களா, அது நிலை நிற்கவே செய்யாது. அதுக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுதான். ஆசீர்வாதம் சொல்லும் போது நீங்க குறுக்கு வழியை ஒரு காலமும் எதிர்பார்க்காதுங்க. குறுக்கு வழிக்கு உங்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தாதுங்க. கடைசி இந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்காது. அத பிள்ளைங்க கூட நீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் முடியாது. இங்க யாக்கோபு இவ்வளவு தப்பம் பண்ணினாரு. அங்க போய் ஒரே ஒரு மனைவிக்காகத்தான் 14 வருஷம் உழைச்சார். அந்த மனைவி கூட தான் வாழ்ற வரைக்கும் வாழ முடிஞ்சிச்சா? வாழ முடியல. திரும்பி வந்துட்டு இருக்கும் போது மனைவி வழியிலே சாவுது. ஒருத்தனை தான் நீ ஏமாத்தினா உன் வாழ்க்கையில அடி. இப்போ 400 பேரோட கூட ஏசா எதிர்கொண்டு வருது. வர்றத பார்த்தோம்னா இப்ப யாக்கோபுக்கு என்ன ஆகி போச்சு? பயம் அதிகமாகி போச்சு, வேகம் அதிகமாகி போச்சு. இப்ப மனுஷன் என்ன பண்றாரு? அப்படியே தனித்து இருக்கிறார். ஆதியாகமம் 32 அதிகாரம் 24 வாசிங்க. 32 24. அப்பொழுது ஒரு புருஷன் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஏமாத்தக்கூடிய யாக்கோபு. இதுவரைக்கும் அந்த மனுஷனுக்கு தலையில என்ன இருந்துச்சுன்னா தேவ கோபம் இருந்துச்சு. இப்போ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறுது. எப்ப மாறுது தெரியுமா? தனித்து இருந்து தன் நிலைமையெல்லாம் அந்த மனுஷன் அறிக்கை பண்ற, ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் ஏமாத்துறேன், எனக்கு மன்னிப்பு தார ஆண்டவரே. இங்கதான் அந்த வாழ்க்கை மாறுது பாருங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்க தப்ப உணருங்க. அந்த தப்பை என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. அதுக்கு காரணமா உள்ளவங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆதியாகமம் 32 அதிகாரம் 29 கடைசி பாகத்தை வாசிங்க. என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அதான் முக்கியம். நீங்க முழிச்சு இருந்து கண் விழிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த தேவன் உங்களை பார்க்கிறாரு. உங்க பிரயாசங்களை பார்த்து ஆசீர்வதிப்பாரு. யாக்கோபு ராம் முழுவதும் ஜெபித்தார். அந்த தேவனை பாருங்க, இனி உன் பேரு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கைய நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்.